திருட கையில சாவி கொடுத்து பாருன்னு சொல்லுவாங்க. வண்டி அடியா. நான் என்ன சார் பண்ணணும்? நான் சொல்றது புரியல? வண்டி அட்றா. வாங்க மேடம், நம்ம பேக் சீட்ல உட்காந்து போலாம். வாங்க ப்ளீஸ். உட்காருங்க மேடம். நம்பகுமார், இதுக்கு மேல இவங்களை இந்த ஆபரேஷன்ல வச்சிருக்க முடியாது. நாம இதோட பிரியிறோம். நாளை காலையில் நீங்க நம்பகுமாரை வந்து பார்த்தா போதும். நவ் டிஸ்பர்ஸ். சார். யோ ஸ்டான்லி தேவசகாயம், என்னாச்சு? முடிச்சிட்டியா? நாளைக்கு ஓட்டு எடுப்பியா? முடிச்சிருவல்ல? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சிருவேன் சார். முடிச்சு ஆகணும். நீ கேக்குற காசை நான் கொடுக்கறேன்ல. இந்த வீடியோ மட்டும் வெளிய வந்துச்சுன்னா என் கட்சி கூசாம என்ன பலி போட்டுறியா? எல்லாரும் மகா வேஷம் போட்டு என்ன கை கழுவிடுவாங்க. டோன்ட் வரி சார், அப்படிலாம் நடக்காது. இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த பையன் நாளை காலையில சூரியோதயத்தை பார்க்க கூடாது. யோ தேவசகாயம், இந்த ஒரு சகாயம் பண்ணியா, எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன கூப்பிட்டு சொல்லு. அப்பதான் நான் நிம்மதியா தூங்குவேன். சார், போலீஸ் வேண்டாம்னா பொட்டுக்குமார்னு ஒருத்தர் இருக்கான் சார். 4 தடவை குண்டாஸ்ல உள்ள போயிட்டு வந்திருக்கான் சார். நான் கூட NSCல போட்டோம், ஆனா புருவால சார். இப்ப என்னையா செய்யறான் சார்? இப்ப பழைய தொழில விட்டான் சார். இங்கதான் பக்கத்துல கடை வச்சுக்கிறான் சார். இந்த மாதிரி வேலையெல்லாம் கனகச்சிதமா முடிப்பான் சார். நாம ஏதாவது கொடுத்தோம்னா வாங்கிக்குவான் சார். காலையில இருந்து நம்பகுமார் இப்பதான் அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சார். அவனை காட்டு. அது என்னையா அது பேரு? பொட்டு. ரூபாய் அளவுக்கு ஒரு பொட்டு வச்சிருப்பான் சார். அந்த அடையாளத்தை சொல்லி சொல்லி கூப்பிட்டு அப்படியே அவன் பேர் பொட்டுக்குமார். சார், எந்த பக்கம் போனோம்? பரவாயில்லையே, இப்போ எந்த பாதையில போகணும்னு கேட்கணும்னு தோணுச்சு உனக்கு. நேரா போ. ஏய், பொட்டங்க. எந்த போட்டா? குங்கும போட்டா, ஸ்டிக்கர் போட்டா? தெரியுதா எந்த பொட்டு? எங்க இருக்கா? வாங்கய்யா, வீட்டுல ஏதாவது விசேஷமா? விசேஷம் தாயா, நீ தான் முன்னாடி நடத்தி கொடுக்கணும். ஐயா டெல்லியில இருந்து வந்துக்கிறாங்க. வணக்கம் சார். ஐயா சொல்றதெல்லாம் பழைய கதை. தொழிலுக்கு போய் 8 வருஷம் ஆச்சுங்க. பொட்டு இது மேட்ரே வேற. ஒரு கெண்டை மீன், ஒரு கெளுத்தி மீன், 2 பேரும் பட்டு வச்ச சேலையோடு இருப்பாங்க. கூடவே ஒரு தீக்குச்சி. 3 பேரையும் ராத்திரியோடு ராத்திரியா தீர்த்து கட்டிடணும். ஐயா போலீஸ்காரனும் ஐயா. பயப்படாத பொட்டு, இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லண்டோ கிரைம்ல ஐயா வச்சதுதான் சட்டம். எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. காலையில 10:45 வரைக்கும் பார்ட்டி செட்டி தெருவில் தான் இருந்திருக்காங்க. சார், அவங்க எங்கிட்டு போனாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நாங்க தூக்கி இருக்க மாட்டோமா? இல்ல, எந்த ஊர் பக்கம் போறாங்கன்னு தெரிஞ்சா போற வழியில அமைக்கிடலாம்ல. நமக்கு தெரியாத வழியா? நாளைக்கு நாமினேஷன் முடிஞ்சிட்டா அமைச்சர் வைகவேலனுக்கு இந்த விஷயத்துல பயம் போயிடும். பயம் போயிடுச்சுன்னா பணம் போயிடும். அதனால இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்கள முடிக்கணும். சார், தேவிப்பட்டினம், RS மங்கலம் 2 ஊர்லயும் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு. சப்போஸ் இவங்க அங்க போயிருந்தாங்கன்னா இந்நேரம் மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம சார், இந்த மேஜிஸ்ட்ரேட் மாத்திரம் இல்ல, கலெக்டர், RTO, DRO எல்லார் வீட்டுக்கும் போற வழியில் ஆள போட சொல்லுங்க. அவங்க எங்க வேணா சரணடையலாம். எஸ் சார். யோ போட்டு சார், இங்க வாயா. இதோ வந்துரு சார். தேவிப்பட்டினம், RS மங்கலம் மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜ் வீட்டுக்கு போற வழியில எந்த ஊர் போறதா இருந்தாலும் புதுத்துறை மார்க்கெட் வழியா தான் போய் ஆகணும். அங்கேயே நின்று கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிருவோம். நான் பசங்களை கூப்பிடுறேன். கூப்பிடலாம்ல? கிருஷ்ணா, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து. உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். இப்படியே போடு. தப்பிக்கணும்னு நினைச்சே செத்துருவேன். அவ்வளவுதானே கிருஷ்ணா? கவலைப்படாத, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு ஒரு ஆபத்து வரவிட மாட்டேன். இவன் கூட இருந்தா தான் அவன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்க முடியும். இவன் நம்மளுக்கு உதவி பண்ணலன்னா இவன் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம தப்பிச்சிருவோம். மாப்பிள்ள, இன்னொரு சோடா கூட. யோ, ஏன் பகலியே பட்டைய போட்டு வரீங்க? நாங்கெல்லாம் பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க. இருக்கு சார். பழம் கொடுங்க. வந்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் இருக்கா? தேங்க்ஸ்பா. இதெல்லாம் எப்படிதான் ராவா குடிக்கிறாங்களோ. சரியா போச்சா? சரியா போச்சு சார். என்ன பாக்குறவெல்லாம் போலீஸ்காரன் மாதிரியே இருக்கிறான்.
அந்த படம் இருந்திருந்தா கொடுத்து தப்பிச்சிருக்கலாம்ல. நம்ம கிட்ட படம் இருந்து அதை அவர்கிட்ட கொடுத்தாலும் அவர் நம்மளை காப்பாத்துவார்னு சொல்ல முடியாது. ஸ்டான்லி விட அதிகமா காசு கொடுத்தா நம்ம 2 பேரையும் காட்டி கொடுக்க மாட்டார். என்ன நிச்சயம்? நீ கவலைப்படாத, இவனுக்கு யாரும் நம்மளை கொண்டு போய் கோர்ட்டை எடுத்து போறது கிடையாது. சார் சூட் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். போட்டு அந்த 4-way ஜங்ஷன்ல வெயிட் பண்ணு. சரிங்க சார். பெரிய ஆபீசர் டெல்லியில இருந்து வந்துக்கிறாங்க. எஸ் சார். ஆக்சுவலா என்னாச்சு? ஐயா, கல்யாண கோலத்துல ஒரு பொண்ணும் பையனும் ஜோடியா கார்ல வந்திருக்காங்க. அவங்கள இங்க வச்சு ஒரு கோஷ்டி அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த கோஷ்டியில அடிபட்டவங்கள அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க. பார்ட்டி வெளியூர் பார்ட்டி மாதிரி தெரியுது சார். மாரிமுத்து, அந்த பையனும் பொண்ணும் ஒரு டெரரிஸ்ட். அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஷூட் அவுட் பண்ணது நம்ம ஆளுங்க தான். நீங்க இதை வெளில சொல்ல வேணாம், அதெல்லாம் மறந்துடுங்க. சார், எஸ்பி கூட அலர்ட் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. காலையில் நம்பகுமார் வந்து பாருங்க. எஸ் சார். அவன் சரண்டர் பண்ண போறான்னு நாம நினைக்கிறோம். அவனுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நானும் சேதுவும் கடல் பக்கம் போறோம். சரிங்க சார். பொட்டு தேவிப்பட்டினம் ஆர்எஸ் மங்கலம் ரூட்டை பார்த்துப்பான். ஆமாங்க. நீ உள்ளூரை சலிச்சு எடுத்துரு. ஓகே சார். கண்ணில் பட்டா சுற்றியா? என்னடா எல்லா வேலையும் முடிஞ்சதா? இந்த வேலை நடந்துட்டு இருக்கேன். இன்னைக்குள்ள சோழியை முடிக்கணும்டா. முடிச்சிடலாண்ணே. என்னையா பொட்டு ஹோட்டலையே மூடிட்டு ஓடுறியா? என்ன சார், இந்த சம்பவம் நடந்த ஊருக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு. அவங்கள பொண்ணு புதைக்க வரைக்கும் நமக்கு டைம் இல்லை. தண்ணியில் தூக்கி வீசினாலும் 2-3 நாள் உப்பி மறந்துடும். கண்டதனமாக வெட்டி போட்டால் கூட கையோ தலையோ ஒதுங்கி நாளைக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால தான் அந்த ட்ரம்மு. அவங்கள உள்ளே போட்டு கலவை ஊற்றி செட் ஆன உடனே கடலில் தூக்கி வீச வேண்டியது தான். குட். அந்த ராமநாதன் பார்த்து ஹேண்டில் பண்ணியா? வெப்பன்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா? நைஸ், பியூட்டிஃபுல். யோ பொட்டு, எங்க 2 பேரும் தாயா கரெக்டா சுற்றுவோம்ல. 10 ரூபாய் சுண்டி விட்டு பாருங்க சார், பொட்டி எப்படி சுடுவான்னு தெரியும். பார்க்க தானே போறேன். ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிடுறேன். நல்லா சாப்பிடு. இதுக்கப்புறம் சாப்பிட முடியுமோ இல்லையோ தெரியாது. இனிமே யாராவது ஆள் வந்தாதான் நம்ம இங்கே தப்பிக்க முடியும். ஆமா, ஸ்டான்லி என்ன ஏன் பண்ணீங்க? உங்க 2 பேரும் ஏன் இப்படி தோர்த்துறான்? அது ஒரு பெரிய கதை சார். ஏய், நில்லு நில்லு நில்லு. சர்க்கஸ் கூட நடத்தியா? மெயின் ரோடு கீழ இறங்கு. இது ஏன் சைக்கிள்? என்னடா ஓ சைக்கிளா? வீட்ல யாராவது பெரிய இருந்தா கொண்டு வா. போ ஓடுற. சைக்கிள் ஓட்டுற இடத்த பாரு. மூஞ்சி பாரு. அந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டின அழகில் இந்த தெருவே கும்முன்னு இருந்தது. அதை போய் கெடுத்துட்டான் இந்த போலீஸ்காரன். குழந்தை சைக்கிள் திருப்பி கொடுங்க சார். என்னது குழந்தையா? ரோட்ல ஓட்டுற மாதிரியா ஓட்டுது? சர்க்கஸ் கூட இடத்துல ஓட்டுற மாதிரி ஓட்டுது? லைலா, அப்படியே ஓட்டுன சூப்பர்மா. குழந்தை சர்க்கஸ் காட்டும்போது சர்க்கஸ் பார்க்காம சைக்கிள் பிடிங்க வச்சுனுங்கிற. சைக்கிள் கொடு சார். ஏய், ரோட்ல இடமா ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா யாரா பதில் சொல்றது? என்ன சார், என் குழந்தை அந்த இடத்துலயே சைக்கிள் ஓட்டான், நடு ரோட்ல ஓட்டுறதா கஷ்டம். சைக்கிள் எங்க சார்? கொடுங்க சார். இங்க என்ன ஆச்சா? எங்க சைக்கிள்? அதுக்குள்ள ஏன் இருந்து அடிச்சானே? இருமா இருமா, சைக்கிள் கொடுங்க சார். இருமா இருமா, வாங்க சார். சார் இத பாருங்க சார், வண்டியை கொடுங்க சார். திருப்பி கொடுங்க சார் வண்டியை. சார் தொலைதூரமா பேசிட்டு இருக்காதே, சும்மா இரு. சார் சைக்கிள் கொடுங்க சார், வண்டியை கொடுங்க சார். சார் கொடுங்க சார். ஏமா இருமா. இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? சைக்கிள் எப்படி சாய் வாங்குனீங்க? அதுக்கு டீ கடைக்காரர் தான் சாட்சி. ஏய், யாரா நீ? ஹலோ, மரியாதையா பேசுங்க. நான் தினகரன் ரிப்போர்ட்டர்.
இன்னைக்கு முழிச்ச மூஞ்சியே சரியில்லை. சைக்கிள் கவனடா. இந்தா 100 ரூபா வச்சுக்க. என்ன மாமா இந்த காசுக்கு செருப்பு கூட வாங்க முடியாது, சைக்கிள் எப்படி வாங்குறது? கவலைப்படாதீங்க. ஆமா நீங்கெல்லாம் எங்க தங்குறீங்க? தெரியுப்பா சார், அதான் எங்க சர்க்கஸ் கூடாரம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வித்தியை காமிச்சு படிச்சுன்னுக்குறோம் சார். எங்க பிரச்சனையை பத்தி நீங்க தான் பேப்பர்ல போடணும். நான் ரிப்போர்ட்டர்லாம் இல்ல சார், அந்த போலீஸ்காரனை பயமுறுத்ததான் அப்படி சொன்னேன். நானும் உங்களை மாதிரி நாடோடி தான். வாங்க. எப்படி ஆமா இப்படி வருஷம் பூரா ஊர் சுத்திட்டே இருந்தீங்கன்னா இந்த பசங்களோட படிப்பு? எழுத படிக்க தெரிஞ்சா போதும், மேல படிக்க வைக்கிறதுக்கு வழி இல்ல. வருஷத்துக்கு 4 ஸ்கூல் மாத்த முடியாதுல்ல. நீங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லுங்க, ஸ்கூல் இங்க வரும்.